ஹாய் காய்ஸ், வெல்கம் டு கேமிங். இன்றைக்கி நம்ம வந்து த பேபி இன் எல்லோ அப்படிங்கிற கேம், ஹாரர் கேம் தான். ஒரு சில வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஹாரர் கேம். ஸோ பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குன்னா வந்து நம்ம ஒரு பேபி சீட்டர். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு குழந்தைய பார்த்துக்கணும். அது ஒரு 3 ராத்திரிக்கு பார்த்தீங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா பார்த்துக்கணுமா. ஸோ அதான் இந்த கேமோட கதை. ஸோ ஆக்ட் 1 பார்த்தீங்கன்னா ஆக்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம பேபி சீட்டர் வாண்டட் போட்டுருக்கோம் பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் வந்துட்டு இதான் பார்த்தீங்கன்னா வந்து அந்த குழந்தையோட வீடு லாக்கில் இருக்கு போல இருக்குது. இதில் அந்த குழந்தையோட வீடு இதுவா? ஃபைன் அப்பார்ட்மெண்ட் 10. 10 கண்டுபிடிக்க சொல்கிறானே. சார் ரைட்டு 10. இது 6. 10 எங்கே இருக்குது? இது 7. இது 8. இது 9. இதான் 10. ஆனால் லாக்கில் இருக்கே கைஸ். 20 நிமிஷம். ஏண்டா இது இந்தியன்ஸ் பண்ணுற வேலை. இது பார்த்தீங்களா அமெரிக்காலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. இப்படிலாம் அமெரிக்காலையும் பண்ண ஆரம்பிச்சிங்க. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன். ஸோ இந்தியன்ஸ்லாம் இப்படி பண்ணுறாங்க பார்த்து வெளிநாட்டிலையும் இப்படி பண்ண ஆரம்பிச்சிட்டானுங்க. த பேபி நல்லோ அப்படி இது வேறு வாட்ஸ்அப்பில் தான் சொல்லிக்கிட்டே இருக்கும். த பேபி நல்லோ அப்படி கெத்த ஒரு என்ட்ரி போடுறானுங்க. சீக்கிரம் வேண்டா. ஸோ ஆக்ட் 1 இதான் ஆக்ட் 1. மொத்தமாக 3 ஆக்ட் உண்டு. ஒரு ஆக்ட் ஒரு நைட். ஸோ நைட் 1 நம்ம சொல்கிறோம். இது வந்து தூங்குறதுக்கான நேரம் அப்படின்ன உடனே அந்த சைல்டு ஒன்று இஸ் தட் வாட் யூ திங்க் அதான் நீ நினைக்கிற அப்படின்னா ஆக்ட் 1 சீன் 2. சீன் 1 என்னன்னா வந்து நம்ம அந்த அப்பார்ட்மெண்ட் லிஃப்ட்டில் வந்து கதவை திறந்து அந்த குழந்தைய பார்க்குறோம். அதான் சீன் 1. இப்போ சீன் 2 அதான் நம்ம சொல்கிறோம். குழந்தைய தூங்க வண்டி நினைக்கிறோம். அது உடனே வந்து அதான் நீ நினைக்கிற அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கேட்குது. நான் ஒன்றும் அந்த மாதிரி பையன் கிடையாது பார்த்தீங்களா. அதை நினைக்கிறது ஏதாச்சும் திட்டி விட்டுற போகிறோம். பார்த்துக்கோ என்ன நினைக்கிது பாருங்களேன். அப்பாயி மாதிரி இருந்துக்கிட்டு என்ன பேசு சிரிக்கிறது பாருங்களேன். சி ஐயையோ பாத்ரூம் பால் குடிச்சோன்னு பாத்ரூம் போயிடுது பாருங்களேன். என்னடா கேம் பண்ணி வச்சுருக்கீங்க. இங்கே தான் வைக்கணும் போல இருக்குது. நான் வச்சு விட்ருவோம். அதை இது ஏன்டா இதெல்லாம் பண்ணுறீங்க. நாப்கினா என்ன காணாம பேசு. இன்னும் இங்கே வந்துருச்சு. உனக்கு என்ன ஒரு இடத்துல உட்கார தெரியாதா? சும்மா இடம் மாறிட்டு இருக்கு பாருங்களேன். சிரிக்கிறத பாருங்களேன். பெட்டில் போகிறோமா கீழே போட நிமிஷம் அழ ஆரம்பிச்சிரு. ஐயோ அழ ஆரம்பிச்சிருச்சு. இப்போ வேற ஆடு பார்த்தீங்களா அழுகுது பாருங்களேன். கொஞ்சம் கீழே போட்டு எப்படி நான் ஒரு இடத்துல உட்கார தரலாம். உட்கார வச்சா உடனே போடுது பாருங்களேன். என்னதுடா அது? இருங்க. டேய் achievement unlocked. That's not a horse. ஐயோ இவனை மாதிரி அதில் போட்டு விடலாண்ணா. உடனே அழுகுறான். என்னை விட்டுருங்க, என் அம்மா அப்பா எங்கே போனாங்கன்னு தெரில. அண்ணா என்னை விட்டுருங்கண்ணா. அண்ணா ஐயோ தூக்கி விட்டுருவோம். கண்ண இடத்துல போடுது. வேற ஐயோ சிரிக்குது. திடீர்னு சிரிக்குது பார்த்தீங்களா. சிரிப்பாக இருக்குது. அச்சீவ்மெண்ட்லாங்க. தட்ஸ் நாட் அ பால். ஐயோ சிரிப்பாக இருக்குது கேஸ். ஸோ இதான் பெட்டு போல இருக்குது. இங்கே இதான் பெட்டா. என்ன ரீடிங் சாரா தூக்கி போடு. சிரிக்க குப்பரப்படுத்துக்கு என்னது ஸ்டோரி ரீட் பண்ணுமா. இந்த கதை புக் இருக்குது. இதில் உட்காந்து ரீட் பண்ணும் போல இருக்குது. நம்ம என்னடா குழந்தை குப்பரடிக்க படுத்து கிடக்கு. ஸோ த பிரின்ஸ் அண்ட் த கேட் அப்படிங்கிற ஸ்டோரி தான் நம்ம ரீட் பண்ண போகிறோம். ஒரு நாள் ஒரு இடத்துல நிறைய ஸ்டார்ஸாக இருந்துச்சு. ஒரு பிரின்ஸ் அவன் அப்படியே ஒரு ஆளுங்க தூக்கத்தில் போயிட்டான். அவனோட பெட்டில் ஒரு பூனை வந்து படுத்துச்சு. அந்த பூனை வந்து சொல்லிச்சு, இது நல்ல கார்டனில் நான் நல்ல கார்டன் பார்த்துருக்கேன். அந்த பூனை வந்து சொல்லிச்சு. உடனே வந்து அதுக்கப்புறமா வந்து அங்கே நைட் அப்போ வந்து ஏதோ வெளியே ஓடிச்சாதுமா வந்து தே வாக்குடு த்ரூ த கோல்டன் அதாச்சும் ஏதோ கோல்டன் கேட்டுன்னு இருக்கு. அதில் நடந்து போனாங்களாம். அங்கே வந்து நிறையா வந்து கலர்ஃபுல்லான ஃப்ளவர்ஸாக இருந்துச்சான். அங்கே வந்து பார்த்தாங்கன்னா அங்கே வந்து ஃபவுண்டெயின் எல்லாமே டான்ஸிங் வாட்டர் பார்த்தாங்கன்னா பாரு அப்படின்னு போகிறாங்க. அது மாதிரி வந்து பிரின்ஸ் வந்து என்ன பண்ணால் அந்த கார்டன் அதாச்சும் அந்த அழகான கார்டன் வந்து அந்த பிரின்ஸுக்கு பிடிக்கலையாம். அவன் என்ன பண்ணான்னா அந்த ட்ரீஸ் எல்லாத்தையும் எத்த ஆரம்பிச்சு அவங்க ஃப்ளவர்லாம் எடுத்து அங்கே எல்லாத்தையும் குப்பையாக்கிட்டான். எல்லாத்தையும் இலையெல்லாம் போட்டு அந்த பூனை வந்து ரொம்ப பயமாயிடுச்சான். ஆனால் வந்து அந்த பிரின்ஸ் எல்லாத்தையும் வந்து என்ஜாய் அதாச்சும் ஃபன்னுக்காக அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். அம்மா வந்து நான் என்ன தப்பு பண்ணியிருக்கேன் அந்த பூனை கேட்குது. அதுக்குள்ளே நம்ம ரீட் பண்ணுறதுக்குள்ளே புக்கை தூக்கிட்டானுங்க. அடுத்த லைன் கடைசி இந்த தூங்குறத பாருங்களேன். அப்படியே வயிற்று தெரிச்சாலும் என்ன குனியலாம் முடியுது. இது குனியிற ஆப்ஷன்லாம் வச்சுருக்கானுங்க. ஸோ அவளாமல் இருக்கிற மேம் என்ன பண்ணுது, வெயிட் ஃபார் பேரண்ட்ஸோ. இப்போ பேரண்ட்ஸ்க்காக நம்ம வெயிட் பண்ணுமா. இந்த குழந்தையோட அம்மா அப்பா வேறு அங்கே பாருங்கள். இடமா இருக்குது பாருங்கள். இதுன்னு வராது ஃப்ரீ 6 more souls. அதுன்னு தெரியல. நமக்கு என்ன, நமக்கான ஜாலியாக டிவி பார்ப்போம். சரி என்ன டிவி என்னது
டோஸ்ட்டு என்னது டோஸ்ட் பண்ணாமல் இருக்குது. ஏய் அங்கே மேலே ஏதோ பூனை மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது என்னதுன்னு தெரியல. இருங்க அதை போய் இப்போ என்னாச்சு கீஸ் அது, நம்ம அப்படியே தூங்கிட்டோம், அப்படியே டிவி பார்த்துக்கிட்டே தூங்கிட்டோம். அப்படி டிவி பார்த்துக்கிட்டே தூங்கினேன் என்ன சுகம் தெரியுமா கீஸ், நல்லா ஜாலியாக இருக்கும். அங்கே ஏதோ பூனை மாதிரி, இது என்னது, ஓ சவுலா, இந்த பார்த்தீங்கன்னா இந்த 6 சவுல்ஸ் இருந்து அந்த இதாக போய் வச்சுக்கலாம் போல இருக்குது. இன்னொருல அந்த பேபினால இந்த மாதிரி நிறைய சவுல்ஸாக இருக்கலாம், கண்டுபிடிச்சி போன போல இருக்குது. இப்போ குழந்தைய போய் கூட்டு சொல்லுவாங்க, வேறு ஏதாவது சவுல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கணும் நம்ம. என்னது அது என்னது, ஓ என்ன பர்கர்லாம் வச்சுருக்கானுங்க, நமக்கு தான் போல இருக்குதுன்னா. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு எங்கே சவுல்ஸ்லாம் வச்சுருக்கானுங்கன்னு தெரில. இந்த டோர் லாக்கில் இருக்குது, இந்த டோர் திறந்தாங்க ஈஸ் இருக்குது. இன்னும் இங்கே ஒரு சவுல் வச்சுருக்கானுங்க, எடுத்துருவோம். பிக் ஹெட் மோட் அன்லாக்டா, பெரிய தலையா, யாருக்கு, நமக்கா அவனுக்கா இருங்க. நான் அவனை காணோம், எங்கடா அது குழந்தைய காணோம், அது எங்கே இருக்குது? இப்போ பொசுன்னு இடம் மாறிடுச்சு பாருங்களேன். இங்கே வந்து அழுதுட்டு இருக்கு. உன்னை ஒரு தடவை பேஸ்கெட் பால் போட்டால் ஒன்றும் நல்லா அறிவு வரும் பாருங்களேன், மண்ணினால் கொட்டி விடணும். என்ன பண்ணிகிட்டு இருக்கு பாருங்களேன், இங்கே போடு. இன்னும் நானும் பார்க்க அழு, அப்படி தான் நீ ஆகணும். இங்கே நல்லா இடிச்சு போடுறான். என்ன மறைக்கிறத பாருங்களேன், இடம் மாறுது, ஆவல இடம் மாறி இது. நானும் எங்கடா குழந்தைய காணும் பார்க்குறேன். போடு ஒத்துன்னு போடு. என்ன அழுகிற, என்னது, ஐயையோ புத்த குஷன் இந்த காட்டா, என்ன குஷன் நான் பொண்ணு. இப்போ ரீடிங் சாரு புக் எடுக்கணும், கதை படிக்கணுமா நான் என்ன பண்ணுனது, புத்த கரெக்ட் புல்ஸ். ஓ பொம்மையாக போடணுமா, நம்ம முயல் போட்டுருவோம், முயல் பொம்மை தான் வச்சுக்கோ. ஏன்னா எத்தி விடுது இருங்க. இந்த தெரிஞ்ச பூனை ஏன்னா போன தடவை கதை ரீட் பண்ணாமல் பூனை கதை தான் ரீட் பண்ணோம். அதனால் இந்த பூனையை போட்டால் கரெக்டாக வரும். அந்த பயம் இருக்கணும் அந்த புக்கை. இப்போ வந்து நம்மளை போக சொல்கிறானுங்க, இப்போ நம்ம போயிருவோம். இப்போ வந்து சில்ல விட்டு அதாச்சும் தர போய் மறுபடியும் டிவி பார்க்கணும். இது பேபி சீட்டர் தான் லக்கி கீஸ். இந்த குழந்தை தூங்க வச்சுட்டு டிவியை பார்க்குது. நல்லா காசு தர இந்த குழந்தையோட அம்மா அப்பா நல்லா ஜாலியாக இருக்கும். எவ்வளோ ஜாலியான வாழ்க்கை பார்த்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் நீ. ஸோ போடுறானுங்க அந்த டோஸ்டர் வந்து நான் வந்து 4000 ரூபாய்க்கு போகிறானுங்க. அடுத்து என்னது, நோ நெட்வொர்க் கனெக்ஷனா, ஐயோ. ஸோ நைட் 2. ஸோ பார்த்தீங்கன்னா அந்த குழந்தை சிரிக்குது, இங்கே பாரு இது ரொம்ப ஃபன்னியாக இருக்குல்ல அப்படின்னு கேட்குது. என்ன பண்ணுச்சு, நான் சொன்னால் அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாச்சும் பேபி சீட்டர். ஆக்ட் 2 சீன் 1. இப்போ ஆக்ட் 1 ஆரம்பிச்சிருச்சு. என்னது கீசுது, என்னதுடா அது என்னவோ பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறானுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம், இந்த இது நைட் 2 ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறா, இது வேறு ஸ்டார்ட் பண்ண மாட்டேங்கானுங்க. அவளை வாங்கி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. என்னது கெட் பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜா, என்ன பாட்டிலா, என்ன பாட்டிலா, கட்டிங் பாட்டிலா, ஜாலியாக இருக்கணும். உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கு பாருங்களேன். இது மட்டும் இல்லாமல் நான் வாட்டிக்கு இந்த வீட்டில் உட்காந்து 4 அதில் ஒரு கட்டிங் போட்டுட்டு இருப்பேன் நான் வாட்டிக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து என்னது, ஏய் டே விளையாடாதீங்களா, ஐயோ அந்த பால் பாட்டில் வேறு எங்கே போச்சுன்னு வர தெரில. இது எவன்டா பண்ணி, இது என்ன நாய் பண்ணி வச்ச வேலைன்னு தெரில. எவன்டா குழந்தை டோரை சாத்தி விட்டுருச்சு பாருங்களேன். ஃபைன் த பாட்டில் ஃப்ரம் ஃப்ரிட்ஜ் ஆண்டா, இங்கே பாட்டிலே ஐயோ கேஸ். ஒரு ஆடு சிக்கலில் பயங்கரமாக மாட்டிக்கிட்டேன். ஆடு சும்மா வந்துக்கிட்டே இருக்குது. ஸோ என்ன பண்ணுறதுனே தெரில. ஸோ இது என்ன வேறு பாருங்க, குழந்தை எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இப்போ நான் என்ன பண்ணோம், ஃபைன் த பாட்டில் ஆண்டா. இங்கே பாட்டிலில் என்ன பண்ணி வச்சுருக்கானுங்க பாருங்க. ஓய் அது ப்ரெட்டை வச்சுருக்கானுங்க. இருங்க பர்கர் பண்ணணுமா, தம்பிங்களா பர்கர் பண்ணணுமாடா. எங்கேயாச்சும் வச்சுருக்கானுங்க பாட்டில். எங்க பாட்டில், ஏய் கதவை உடச்சிக்கிட்டு வந்துட போகிறேன். அடுத்து என்கிட்ட பொறுப்பு, அது அந்த குழந்தை நம்ம அப்பா என்கிட்ட பொறுப்பு கேட்கக்கூடாது. எதுக்கு கதவை உடச்சேன்னு கேட்கக்கூடாது, அப்படி தான் பண்ணுவேன். இன்னொரு அது குழம்பு வைக்கலாமா இருக்குது, சாம்பார் குழம்பு எல்லாம் வைக்கலாமா இருக்குது. தட்டெல்லாம் வச்சுருக்கானுங்க பார்த்தீங்களா. இன்னொரு அது பிக்கிள், ஊறுகாய் போல இருக்குது, ஊறுகாய். பாட்டில் எங்கடா இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணணும் நான், அங்கே வேணா பாட்டில் வச்சுது. எழுதாம இப்போ மட்டும் திறக்க முடியுது வர பாருங்கன்னா. அப்போ லாக்லேருந்து போட்டானுங்க. இப்போ உனக்கு என்ன, இப்போ சும்மா டோரை சிரிக்காத பாருங்களேன். சும்மா டோரை புட்டுறேன். இங்கே சோஃபாவில் தான் உட்காந்துருந்தேன். இப்போ எதுக்கு அந்த சைட் போனேன், சும்மா டோரை சாத்துற மாட்டில் இருக்க மண்டையில் ஒன்று போடு. மண்டையில் போகலான்னு பார்த்தா போய் இருந்தது. இப்போ போய் வந்து ஐயோ மறுபடியும் பாத்ரூம் போயிடுச்சா. எனக்கு மட்டும் ஏன்டா இப்போ நடக்குது. அதை எடுத்து கீழே போடுறேன், சைட் போடுறேன். கீழே விழுந்துருச்சு. நைஸ் தூக்கி போடுறேன்.
தீ போடு. நான் ஒரு ஆச்சரியம், என்னடா அது? ஏய் இன்னும் மறைக்குது. பயமாக இருக்குடா எனக்கு. இப்பெல்லாம் மறைச்சா எனக்கு பிடிக்காது, பார்த்துக்கோ. ஏய் ஏய் ஐயோ, இதுக்கு நான் கண்ணு முளைச்சு ஓடுது. கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் தான்? ஐயோயோ, அது வேற எங்கிட்டா போகுது. இது வேற ஃப்ரிட்ஜுக்குள்ளே போய் உட்காந்துக்கிட்டு தொலைச்சிடாத. ஐயோ, டே 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 எங்கடா போகுது? ஐயோயோ, டே 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 இது அப்படி வளைச்சி இப்படி வளைச்சி எங்கிட்டு போய் தொலைதோ தெரில. டே 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 எங்கடா போகுது? ஐயோ, கண்ணாடிலாம் போடுது. எங்கே கேஸ் போடுது இந்த டயப்பர்? ஐயோ, அவன் கூட இவ்வளோ வேலை பண்ணலாம். அவன் கொஞ்சம் கொஞ்சம் தான் இடம் மாறினான். இது எப்படி மாறுது பாருங்களேன். இப்போ அடிக்கலாம் உடச்சி விட்டுருச்சு செவரா. எப்பா சாமி, எனக்கு தெரியாது. இந்த செவரை உடச்சி இந்த டயப்பர் எனக்கு தெரியாது. ஐயோ, டயப்பருக்கு மூக்கில் நல்ல வேலை, கண்ணு தான் இருக்குது. கண்ணை போய் பெடக்ஸில் வைக்க போனால் அதான் இந்த டயப்பருக்கு பிரச்சனை. எப்படி இந்த குழந்தை கூட அந்தளவுக்கு பண்ணுது? எப்படி ஓடுது பாருங்களேன். ஐயோ, இது சிரிக்கிறத பாருங்க. ஏய் ஏய் என்னாச்சு? இப்போ என்னாச்சு? ஏய், தட்டி விட்டு போறியா? பார்த்துங்க. ஏய், என்ன மறைக்கிற? கீழே போடு, கீழே போடு, கீழே போடு. அழணும், அப்படியே அழணும். அரங்க மந்திர விசில் பறக்கவே கூலி கூலி. ஸோ அந்த குழந்தைய போட்டு, ஐயோ இது வேறு இன்னொரு ஒரு கதையா. ஸோ ஒரு முயலும் ஒரு ராஜாவும், அதாச்சும் இளவரசனும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ரேபிட் வந்து, அதாச்சும் ஒரு மேல் வந்து ஒரு பிரின்ஸை போய் வந்து விசிட் பண்ணிச்சான். நான் அந்த பிரின்ஸ் சொன்னால் இது விளாட்றதுக்கான நேரம் அப்படின்னு. ஆனால் அவன் கண்ணெல்லாம் ரொம்ப ஒரு மாதிரி ரெட் கலரில் ஆகிடுச்சான். அதுக்கப்புறமா அந்த முயலை பயமுறுத்தி விட்டுருச்சான். அதனால் அந்த முயலுக்கு வந்து விளாடவே தோணலையான். அவன் அந்த முயல் வந்து எக்ஸிடென்ட் நோக்கி ஓடிட்டு இருந்துச்சான். அதுக்கப்புறமா வந்து அந்த பிரின்ஸ் நினச்சா அவன் ஓட்டாம்பளை இருக்குது அப்படின்னு. அதுக்குள்ளே புக்கு பைத்தி இவனை குழந்தைய திட்டக்கூடாதுன்னு பார்க்குறேன். என்னை இதுக்கு மேலே திட்ட வச்சிடாத. ஃபஸ்ட்டு குழந்தைய திட்டுறதே ஃபஸ்ட்டு பாவம். கத்துது பாருங்க. ஐயோ, இது வேறு என்னது பிக்கப் ரேபிட் ஸ்டோரி. இந்த அந்த பொம்மையை பொண்ணு போல இருக்குது. பொம்மை வச்சுக்கிட்டே நீங்கள் பிரின்ஸு அந்த தான் முயலா இந்த வச்சுக்கோ, போ வச்சு தோலப்போ. சும்மா கடுப்பேற்றிட்டு இருக்கு பாருங்களேன். சரி, நம்ம வந்து நம்ம வேறு கதையை சொல்லுவோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ கோஸ்ட். The ghost is also known as the killer. The killer also is known as this baby also torturing me, and this baby going to kill me. ஐயோ அது அதுமா வந்து அந்த முயல் வந்து துரத்திட்டு ஹாப் 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 அப்படின்னு சொல்லிச்சான். அது இல்லாமல் வந்து அந்த பிரின்ஸ் வந்து உடனே வந்து பிரின்ஸ் வந்து கேட்ச் பண்ண முடியல அந்த முயலை. ஸோ அதனால் அந்த முயல் வந்து ரொம்ப ஒரு மாதிரி பயமாயிடுச்சான். திடீர்னு பயங்கரமாக ஓடி அந்த கரெக்டான டோர் வழியாக போயிடுச்சான். பிரின்ஸ் உடனே வந்து அழுதானா, எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை, எனக்கு இன்னும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வேணும், எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை அப்படிங்கிறானா. அதுமா வந்து இன்னும் நீ வந்து உனக்கு இது பயப்படாத, உனக்கு அம்மா இருக்காங்க, உனக்கு நல்ல அம்மா இருக்காங்க அப்படின்னு சொன்னா தூக்கி தொலைச்சிருச்சா. இந்த முயலை வேறு எப்படி தூங்குது பாருங்களேன், எரிச்சலாக வருது பார்க்க. ஸோ லீவ் வந்து க்ளோஸ் த டோர். இப்போ நான் டிவி பார்க்கணும் தானே, சில் ப்ரோ, சில் ப்ரோ, அந்த மாதிரி தான் சில் பண்ண போனோம். இப்போ நம்ம இருங்க, வேறு ஏதாச்சும் சவுல் இருக்கான்னு பார்த்துக்குவோம். அந்த சவுல் சொல்லுவாங்க, அது போய் ஏதாச்சும் வேறு எங்கேயாச்சும் இருக்கா பார்த்துக்குவோம். பார்த்தீங்களா? எல்லாம் ஃப்ளஷ் பண்ணி விட்றானுங்க. பாடா என்னதுடா அது? ஸோ வேறு எங்கேயாச்சும் சவுல் இருக்கான்னு பார்த்துக்குவோம். அந்த சவுல்னால் அந்த ஆவி தானே, அதுதான் நினைக்கிறேன். 6 சவுல் எடுத்து அந்த பாக்ஸ் அன்லாக் ஆகும்னானுங்க. ஸோ வேறு எங்கே அந்த வீட்டில் சவுல் வச்சுருக்கானுங்கன்னு பார்ப்போம். இதுனதுடா அது? இன்னும் நிறைய சவுல்ஸ் வேணுமா நமக்கு? இன்னும் நமக்கு 10 சவுல் இருந்தாலும் அதை அன்லாக் பண்ண முடியுமா? ரைட்ரா, இந்த மாதிரி புதுசாக சவுல் ஆவி அடுத்து வேறு என்னென்னமோ சொல்லியிருக்கிறா நீங்கள். அது நான் அது மணி இப்போ 12 அப்போ ராத்திரி 12 மணிக்கு அவன் டிவி பார்ப்பேன். இந்த பெட்டில் நீ படுத்து தூங்கி வண்டியானே. ஸோ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி இருந்தப்போ அது இருக்கிற எமர்ஜென்சிக்கு அந்த குழந்தால தான் எல்லாம் எமர்ஜென்சி போல இருக்குது. இந்த குழந்தை அழுகிறதெல்லாம் எமர்ஜென்சின்னீங்களா? காலி துப்பி அடிச்சு ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ இங்கே சவுல் வேறு எங்கேயும் இல்லை. ஸோ நம்ம உட்காந்து டிவி பார்ப்போம். டிவியில் நல்லா வந்து இது டோர் அடிக்குது போல, ஏதோ பெல் அடிச்சது போல இருக்குது. ஊய்ஸ் அந்த டோரா? அப்போ ஆடில் போட்டாங்களே டோஸ்டர் 400 ரூபா, 4000 ரூபா அப்படின்னு போட்டாங்களே. அது எவன் நான் அனுப்பிச்சுட்டு வந்துடல தம்பி. யார் தம்பி நீங்கள்? இப்போ அதை போய் டைனிங் டேபிளில் போய் போட சொல்லி இதில் போட சொன்னானுங்க. போட்டாச்சு. இப்போ வந்து நல்ல டைம் டிவி பார்க்குறீங்கன்னு யாரு அதை பிரித்து பார்க்கணுங்க. அந்த டோஸ்டரில் இப்போ வேறு என்னடா இது பேய் கதை, பேய் ஷோவா வேறு ஏதாச்சா? தாளம் நீட்டு வைக்கிறா ஒழுங்காக என்ன திடீரை போட்டு பார்த்துருக்கோம். சீக்கிரம்டா.
ஸோ அடுத்து லோடிங்னு போடுறானுங்க. இந்த சிஸ்டர் நைட் 3 ஆக்ட் 3 சீன் 3. சீட்டர் குட் நைட் ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படிங்கிற உடனே இந்த சைல்டு உடனே நான் உடனே ஐ வில் ஷோ யூ மை ட்ரீம். அதாவது இதோட கனவு காமிப்பேன். இதுக்கு என்ன கனவு இருக்க போகுது, என்ன கனவு இருக்க போகுது தெரில, பார்த்துருவோம். ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து என்ன டிவி அப்படியே ஓடுது, சுவிட்ச் சேனலா ஏதாவது என்ன பூதம்பம் அந்த மாதிரி இருக்குது. இப்போ என்னடா ஆச்சு, இது பேர் ஆக்ட். ஏய் இது ஒரு ஹாரர் கேம்னு ஃபஸ்ட்டே சொன்னேன். என்னடா அது லைட்லாம் ஆஃப் ஆகி ஓ இப்போ பார்த்தீங்கன்னா திருப்பி அந்த குழந்தை சரியாயிடுச்சு. என்ன ஈஸ்ட் எனக்கு என்னது பெராப்ஸ் சீஸ் டோஸ்ட் ஏதாச்சும். இப்போ நம்ம வந்து ஏதோ சீஸ் ஏதோ டோஸ்ட் பண்ணணுமா, அதுவும் அந்த டோஸ்டர் வச்சு தான் பண்ணணும். அந்த டோஸ்டர் தான் இன்னும் அது குப்பை தட்டிலாம் வச்சுருக்கானுங்க. இந்த ப்ரெட் எடுத்து இதில் போட்டு பார்ப்போம். நல்ல ப்ரெட்டு தான்டா, அதையும் குப்பையில் போட்டான் பாருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன பண்ணால் டோஸ்டி சீஸ் டோஸ்டியா, சீஸ் டோஸ்டி எவ்வளோ இருக்குது, உள்ளே வைக்கணும் போல இருக்குது. என்னடா வைக்க முடியல, அப்படியே வைக்கலாம். அப்போனா ஃபஸ்ட்டு ஸ்லைஸை வச்சு வைப்போம். ஒழுங்காகிடா ஸ்லைஸா. ப்ளேஸ் ப்ரெட் வச்சாச்சு. இப்போ வந்து என்னது, இப்போ வந்து நம்ம வந்து இதை டோஸ்டி எதானுவாங்க. என்ன பண்ணணும் இப்போ, என்ன பண்ணணும், என்ன எடுக்கணும் அடுத்து, ப்ரெட் டு ஃபினிஷ் அண்ட் டோஸ்ட் ஃபீலிங்ஸ் தென் ப்ரெட் டு ஃபினிஷ். ஃபஸ்ட்டு இது தான் ஸ்டார்ட் பண்ணோம். அடுத்து சீஸ் வைக்கணும் போல நம்ம. சீஸ் வச்சு அடுத்து ஸ்லைஸ் எடுப்போம். எடுத்து வச்சு விட்ருவோம் அப்படியே. ஆகா எனக்கு அப்படியே வாயெல்லாம் எச்சி ஊறுகி சிலக்கு சாப்பிடணும் போல இருக்குது. என்னை விட்டு சாப்பிட்றலாம் வயிறு நல்லா வலிக்கும் எனக்கு, பார்த்துக்கோ. ஸோ இதை கொஞ்சம் இதை வச்சுருவோம். அடுத்து வேறு என்ன தக்காளி இருக்குது. தக்காளி நீ காலி பண்ணுறேன்டா, தக்காளியோட விலை அடி கூடிடுச்சு. இன்றைக்கி தக்காளியை ஃபுல்லாக வச்சுக்கிட்டே இருக்க போகிறோம் நம்ம ப்ரோ. என்னடா அங்கே தக்காளியை போடுற, அதை ஃபினிஷ் பண்ணி தொலைச்சிடாதடா, எடுத்து குப்பையில் போட்டுருவோம். நல்லா விழுங்க எல்லாத்தையும். ஐயோ ஏன்னா எல்லாமே குப்பையில் போயிடுச்சு. ஆடப்பா மறுபடியும் முதல்ல இருந்து பண்ணுமா. இங்கே பார்த்தீங்களா என்னடா பண்ணி வச்சுருக்கீங்க, இவ்வளோ கஷ்டம். இருங்க இது பண்ண வேலைக்கு வெறும் ப்ரெட்டு ஐயோ வைக்க முடியாது போல இருக்குது. அப்போனா நம்ம வந்து வெறும் வெங்காயத்தை மட்டும் வச்சு விட்ருவோம். இது வேறு வெங்காயம், இது பேர் உங்களும் வெங்காயமாடா இது. அவன் பார்த்தீங்கன்னா இது இந்த ஆனியன் மட்டும் வச்சு ப்ரெட்டை வச்சு விட்ருவோம். அவ்வளோதான், ப்ளேஸ் ஆனியன் ப்ளேஸ் ப்ரெட், அவ்வளோதான். இதான் அவனுக்கு பார்த்துக்கோ, வெறும் வெங்காயம் அவ்வளோதான். இனிமேல் எச்சி ஊறுவான் எனக்கு எப்படி. என்னடா வெடிச்சிருச்சு. பொசுக்குன்னு வெடிச்சிருச்சு. அதெல்லாம் ஃபீடு மீ, யாரா சொல்கிறது, ஃபீடு மீ அதெல்லாம் மேலே போய் பார்ப்போம். ஃபீடு த பேபி யூ மான்ஸ். ஐயோப்பா அப்பா என்ன பார்த்து அந்த அந்த குழந்தைக்கு சாப்பாடு கூட ராட்சசனா அந்த மாதிரி சொல்கிறானுங்க. என்ன பார்த்து மான்ஸ்டர் இருக்கிறீங்க. அதான் அந்த பேபி தான் மான்ஸ்டர். பாருங்க என்ன பண்ணிட்டு வச்சு பாருங்க. இன்னொரு சவுல் எடுத்துருவாங்க. நம்ம என்ன நடக்குதுங்க. இப்போ இந்த குழந்தை எங்கே இருக்குது ஃபஸ்ட்டு இருங்க. நம்ம ஃபஸ்ட்டு வந்து பால் பாட்டில் எடுக்கணும் போல இருக்குது. என்னடா அது ஃப்ரிட்ஜை போய் அங்கேயாமல் போட்டு வச்சுருந்தோம்ல, வாங்க அப்பயும் பால் பாட்டில் எடுப்போம் நம்ம. ஐயோ டேய் என்னடா பண்ணுறீங்க டேய், அவுட் ஆஃப் எனக்கு ஒரு மாதிரி இருக்கு ஈஸ்வனுக்கு. இப்போ அது சிக்கன்லாம் போட்டு வச்சுருக்கானுங்க. நம்ம அந்த சாப்பாடு ரெடி பண்ணலாம் ட்ரை பண்ணலாம். அந்த குழந்தை பார்த்துட்டு எனக்கு ஊட்டி விடாம, எனக்கு சாப்பாடு கொடுக்காம நீ சாப்பிட்றல அப்படின்னு சொல்லி நம்மளை பழிவாங்க. அடப்பா நீ அதை ஃபஸ்ட்டே சொல்ல வேண்டியதானே, நீ சாப்பிடக்கூடாது, எனக்கு ஊட்டி விட்டு தான் நீ சாப்பிட்ணுன்னு சொல்லணும். ஸோ எப்படியே பார்த்தீங்கன்னா அந்த பாட்டில் எடுத்துட்டோம். இப்போ தானே நிம்மதியாக இருக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ எங்கே போகணும் வேறு தெரில. நான் வேறு அங்கங்கே போய் பார்க்குறேன். ஸோ எங்கடா போகணும், இதெல்லாம் சுற்றிக்கிட்டே இருக்குது. சிக்கன் மளியாக போகணுமா, சிக்கன் ஏன்னா அது ஒரே வழியில் சுற்றி வரோமோ அப்படி தான் நினைக்கிறீங்க. வந்துட்டோம் ஈஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டாக வந்துட்டோம். அது காரிடோரில் போட்டானுங்க. ரூம் நம்பர் 9லேருந்து வரும், 10 இங்கே தான் இருக்குது. ஐயோ எப்பப்பா சாமி மன்னிச்சிரு சாமி, அவன் காலில் ஐயோ பாட்டில் தெரியுது. மன்னிச்சு சாமி மன்னிச்சிரு காலில் விழுவோம். என்னை மன்னிச்சிரு தயவு செஞ்சு. உனக்கு இந்த மாதிரி பாஸ்கெட் பால் மாதிரி போட்டு தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். ஐயோ என்ன ஈஸ் வச்சு இப்போ போய் சேஞ்ச் பண்ணி சொல்கிறான். இப்போ போய் சேஞ்சுட்டா இந்த பேபி சிட்டர் பாருங்க தப்பிக்க மாட்டேங்கி, தப்பிச்சு எப்படியாச்சும் போயிடலான்னு பார்க்க மாட்டேங்கி, இன்னும் இந்த குழந்தைய பார்த்துக்க தான் பார்க்குது ஈஸ். ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் மறுபடியும் ஓடிடுச்சா இல்லை இந்த தடவை ஓடலை. ஓப்போ எப்போ குந்தம் கொடுக்க போதா.
என்னடா பண்ணுறீங்க? டே என்னடா நடக்குதுங்க? ஏய் அப்பா என்னடா இது போட்டு விட்டானுங்க? என்னடா நடக்குதுங்க? ஓ இந்த பால் பாட்டில் எடுக்கணுமா? ஐயோ அந்த பால் பாட்டில் எங்கே ஓடி 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 தொலைஞ்சது வார்த்தை. ஏய் பால் பாட்டில் கொடுங்க இங்கே வா 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 வா. ஏய் ஏய் ஐயோ என்ன நடக்குதுன்னே எனக்கு புரியல. பேய் எப்படி இருக்க, நல்லா இருக்கியா? அப்புறம் ஏய் எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருக்கு. திடீர்னு டொப்பு டொப்புன்னு போட்டுறானுங்க. திடீர்னு வந்துடுது. ஏய் பால் பாட்டில் இங்கே வா இங்கே வாயா. ஏய் 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 இருங்க ஒரு நிமிஷம். அப்போ ஐயோப்பா என்னடா பண்ணுறது? இருங்க இருங்க ஒரு நிமிஷம். இந்த இப்போ எமர்ஜென்சி தானே எர்றா அதை. இப்போ பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சிக்கு பார்த்தீங்கன்னா இதை எடுத்துட்டோம். இப்போ அந்த குழந்தை எங்கே இருக்குன்னு தேடணும் கீஸ். இப்போ நம்ம இது லாக்கில் இருக்குது, இது லாக்கில் இருக்குது. இப்போ இந்த குழந்தை எங்கே இருக்குன்னு நம்ம தேடணும். குழந்தை எங்கே இருக்க? இந்தா வச்சுக்கோ வாய் வச்சுக்கோ. அவ்வளோதான். அப்பா பவுன்ஸ் ஆகி போயிடுச்சு. இப்போ குழந்தைய திரும்ப எடுக்க சொல்லுவாங்க. அப்பா இப்போ தாண்டா தூங்கிடுச்சு. ஈஸ் ஆனால் திடீர்னு ரொம்ப எவ்வளோ ஹஸ்பண்டு ஈஸ் ரொம்ப பெரிய ஹஸ்பண்டு பார்த்தீங்க என்ன எப்போ என்னது ஏய் புக்கு படி அடப்பா அந்த சேரில் அது உட்காந்து இப்போ நமக்கு புக்கு படிக்க போது கேஸ் அது புரிஞ்சிருச்சு. நீ என்ன பண்ணுறான்னு தெரியுது எனக்கு. ஏய் ஓடிடுச்சு. வணக்கம் எப்படி இருக்க? அப்புறம் ஸோ இதில் தூக்கி போடு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த குஷி போட சொல்கிறாங்க. இந்த தடவை நம்ம ஷீட் போடுவோம். ஷீட் தான் இந்த தடவை நினைக்கிறேன். தெரிஞ்சு பார்ப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த சேரில் திருப்பி உட்காருவோம். ஒன்ஸ் அப்பான் அ டைம் தேர் வாஸ் அ கோஸ்ட். த கோஸ்ட் ஆல்சோ நோன் ஆஸ் த கில்லர். த கில்லர் இஸ் அ பேபி. த பேபி ஃபார் த பேபி சிட்டர் கம் அண்ட் டைட். ஸோ அது மாதிரி வந்து ரொம்ப குளிராக இருந்துச்சு. அந்த 3 வாரம் வெளியே இருந்துச்சு. அவன் வெளியில் அவன் வீட்டுக்குள்ளே ஆடா இருக்கும் பைத்தியக்காரன். ஸோ அது மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து கர்டைன்ஸ்லாம் வந்து அப்படியே பறந்துச்சு. அவன் பறக்காமல் வேறு என்ன செய்யும்? அது மாதிரி அந்த லிட்டில் பிரின்ஸ் வந்து அவன் பெட்டில் படுத்துனாலும் தூங்க முடியல. தூக்க மாற்ற போட்டு தூங்கடா. அடுத்து வந்து நான் என் தூக்கத்தை நான் போய் கண்டுபிடிக்க போகிறேன்னு சொல்லுதான். ஆனால் அது மாதிரி வந்து ஏதோ ஆடு வந்துச்சா ஏதோ நான் வந்து ரொம்ப அவங்க தாகெடுக்கிறான். அவனுக்கு ரொம்ப பார்த்தீங்கன்னா டர்ட்டியாக இருக்கிறான். துணி மாற்ற ரொம்ப டயர்டாக இருக்கானா. அம்மா வந்து 1 2 3ன்னு சொல்லுவான். இதுமா வந்து எனக்கு இன்னொன்று எனக்கு ஜாயின் பண்ணிக்கோ என் கூட என்னோடய ட்ரீம்ஸில் வந்துக்கோ அப்படிங்கிறாங்க. அதுக்கப்புறமா வந்து டேய் என்னடா நடக்குது இங்கே? என்னடா நடக்குது? என்னடா இங்கே எடுத்து எங்கெல்லாம் போகிறீங்க? எங்கடா மேலே அனுப்பிச்சி விட்டானுங்கண்ணா. மேலே அனுப்பிச்சி விட்றானுங்க. சொர்க்கமாக நரகமா அதே சொல்லுங்கள். தாக்கி விட்டுருச்சு. ஐயோ குட் நைட். செருப்பால் அடிப்பேன். குட் நைட்டான் பாருங்களேன். என்ன பண்ணுறானுங்க பாருங்களேன். அப்பா சத்தியமாக இவ்வளோ ஹாரர் கேம் இவ்வளோ இப்படிப்பட்ட ஹாரர் கேம் நான் எங்கேயும் பார்த்தே கிடையாது. பேபியில் என்னன்னா அந்த குழந்தை எல்லோ கலர் ட்ரெஸ் போடு அச்சீவ்மெண்ட் அன்லாக்டு. என்னது சீப் ஸ்டெப் 4 அடப்போம். ஆக்ட் 2. ஆக்ட் 1 இப்போ தான் முடியுது. ஆக்ட் 2 ஆரம்பிச்சிருக்கு. இப்போ தான் ஆக்ட் 2 ஆரம்பிக்குது. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இப்போ என்ன பண்ணோம்? மோர் நாவ் அனதர் எக்ஸிட் த எலவேட்டர். ஸோ நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட் 1 பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டோம். ஸோ அடுத்த வாட்டில் பார்த்தீங்கன்னா ஆக்ட் 2 பார்ப்போம். நம்ம இதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஏதோ சொல்கிறா இந்த லிட்டில் பிரின்சஸ் இது ரொம்ப லேட் ஆகிடுச்சு நமக்கு. ஸோ டேக் கேர் தேங்க்ஸ். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம இதோட பார்த்தீங்கன்னா வீடியோ முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா அடுத்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஆக்ட் 1 பார்ப்போம். ஸோ அடுத்து பாய்.